உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவிவுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அருள்மறையாம் திருக்குரானில் மனித வாழ்வுக்கு தேவையான அடிப்படையான எல்லா ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்திருக்கின்றான். அந்த ஒழுக்கங்கள் ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்வின் வெற்றிக்காக மட்டுமல்லாமல் இந்த உலக வாழ்விலும் ஒரு மனிதன் வெற்றி பெற வேண்டுமானால் இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய அடிப்படையான ஒழுக்கங்களை மனிதன் கடைபிடிக்க வேண்டும். அந்த ஒழுக்கங்களிலே மிகவும் முக்கியமானது பால் உணர்வு சார்ந்த ஒழுக்கங்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கென்று எல்லாம் வல்ல இறைவன் பால் உணர்வுகளை இயல்பிலேயே அமைத்து கொடுத்திருக்கின்றான். அந்த உணர்வு அருவருப்பானதோ அசிங்கமானதோ அல்ல, அந்த உணர்வு மிகவும் கண்ணியமானது என்பதுதான் இஸ்லாத்தின் பார்வை. ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அந்த பால் உணர்வு தான் மனித சமுதாயம் உலகத்திலே பல்கி பெருகுவதற்கான உணர்வு ரீதியான மிக முக்கியமான அம்சமாக அமைந்திருக்கின்றது. கோபத்தை பற்றி எல்லோரும் சொல்வார்கள், அது ஒரு ஆபத்தான குணம் என்று. ஆனால் கோபமும் ஒரு கண்ணியமான குணம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் கோபப்பட்டார்கள் என்பதற்கும் புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அவர்கள் சின்ன சின்ன காரியங்களுக்காக தங்களுடைய கோபத்தை அவர்கள் சில்லறை காரியங்களில் வீணாக்கவில்லை. மாறாக இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய இயல்பிலே வழங்கியிருக்கக்கூடிய அந்த கோபம் என்கிற உணர்வை அவர்கள் பத்திரமாக இதயத்துக்குள்ளே சேமித்து வைத்துக் கொண்டார்கள். எங்கேயெல்லாம் அல்லாஹுவின் கட்டளைகள் மீறப்படுகின்றனவோ, எங்கெல்லாம் அல்லாஹுவினுடைய சன்மார்க்கம் அதனுடைய கண்ணியம் சீரழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமரசமின்றி தங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். கோபம் எப்படி தேவையற்ற இடங்களில் தேவையான அளவை தாண்டி அதை பயன்படுத்துகின்ற போது அந்த மனிதனுடைய கண்ணியம் தரை தட்டி போய்விடுகிறதோ, அந்த மனிதனுடைய கண்ணியம் எப்படி சீர்குலைந்து போய்விடுகின்றதோ, அதை போல ஒரு மனிதனுடைய உடலோடு உணர்வோடு கலந்திருக்கக்கூடிய காம உணர்வும் பால் உணர்வும் அந்த மனிதனுக்கு அதை அவன் முறைப்படி பயன்படுத்தினான், முறைப்படி அதை செலவிட்டான், இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய நெறிகளின் அடிப்படையில் நின்று அதை அந்த மனிதன் வெளிப்படுத்தினான் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய கண்ணியம் இந்த உலகத்திலும் துலங்கும், எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலும் மறுமை நாளிலும் அந்த உணர்வுக்காக அவன் ஒரு கண்ணியத்தை பெறுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கை வைத்துக் கொள்வதற்கும் தாம்பத்திய உறவு வைத்துக் கொள்வதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள். நபித்தோழர்கள் கேட்டார்கள், அது ஒரு இயல்பான ஒன்றுதானே, அதற்குமா இறைவன் நன்மையை தருவான் என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது இறைவனிடத்திலே நன்மையை தரக்கூடிய அளவுக்கு எப்படி அது புனிதமிக்க ஒன்றாக ஆகிறது என்பதை அதனுடைய மாற்று பொருளில் சொல்கிறார்கள். அதே அந்த மனிதன் அந்த உணர்வை அவன் முறை தவறிய வழிகளிலே பயன்படுத்தினான் என்று சொன்னால் அவனுக்கு தீமை உண்டல்லவா என்று கேட்டார்கள். ஆமாம் என்று சொன்னபோது அதே போலத்தான் முறையான வழிகளிலே அதை அவன் பயன்படுத்துகின்ற போது அல்லாஹ் அவனுக்கு நன்மையை கொடுக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அந்த உணர்வு மிகவும் புண்ணியமானது, அது ஒரு கண்ணியமான உணர்வு. அது ஆபாசமானதோ அருவருப்பானதோ அதை பற்றி பேசுவது தவறு என்பதை போன்ற ஒரு குற்ற உணர்வோடு அணுக வேண்டிய ஒன்றோ அல்ல என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இஸ்லாம் அல்லாத மற்ற தத்துவங்கள் அதை எப்படி பயன்படுத்துகின்றன அல்லது எப்படி பயன்படுத்த சொல்லுகின்றன,
அல்லது அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிற எந்த வழிகாட்டுதலையும் தராமல் போவதனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத நாடுகளிலே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களின் மனங்களிலே இந்த காம உணர்வு எப்படி அவனை மிருகமாக மாற்றி விடுகிறது என்பதை நாம் நிகழ்காலத்திலே பல்வேறு உதாரணங்களோடு விளக்கி சொல்ல முடியும். ஆனால் இதையெல்லாம் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள், பெண்களை இஸ்லாம் ஏதோ ஒரு அடிமையாக நடத்துகிறது, அவர்களை ஒரு பாலியல் பொம்மைகளாக நடத்துகின்றது, ஆணுடைய தேவைகளை, உடல் ரீதியான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வேண்டியே பெண் படைக்கப்பட்டாள் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய பார்வை என்பதை போல அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்ளாமல் பெண்கள் மீது இஸ்லாம் ஏதோ ஒரு வக்கர உணர்வோடு இருப்பதை போல வெளி உலகத்திலே காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் நாம் பார்த்தால், அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம், அது இறங்கிய வரலாறுகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹிஜாப் என்கின்ற பெண்கள் தங்களுடைய மேனியை மறைத்துக் கொள்ள வேண்டும், முகத்தையும் கைகளையும் தவிர உடலின் மற்ற உறுப்புகளை அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த சட்டம், அந்த விதிகள் அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய 2 அத்தியாயங்களில் காணப்படுகிறது. முதலாவது 24வது அத்தியாயம் சூரத்து நூர், அதிலே 2 வசனங்கள் இருக்கின்றன. அதே போல இன்னொரு அத்தியாயம் சூரத்து ரூம் 30வது அத்தியாயம். இந்த 2 அத்தியாயங்களிலும் அல்லாஹு தஆலா பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஆண்களிடத்தில் பெண்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இல்லற வாழ்வை தாண்டிய ஒரு ஆண் பெண்ணுக்கான பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி அல்லாத, மஹரம் அல்லாத அந்நிய ஆணும் அந்நிய பெண்ணும் தங்களுக்கு இடையிலான பழக்க வழக்கங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற விதிகளை எல்லாம் வல்ல இறைவன் அந்த 2 அத்தியாயங்களில் மிகச் சுருக்கமான சின்ன சின்ன வசனங்கள் மூலமாகவே பெரிய சட்டதிட்டங்களை அல்லாஹ் விளக்கி சொல்லி விடுகின்றான். இந்த அத்தியாயங்களுடைய வசனங்கள் எல்லாம், இந்த அத்தியாயங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எந்த கட்டத்திலே இறக்கியுள்ளப்பட்டன என்று பார்த்தால், அவருடைய கடைசி 5 ஆண்டு காலங்களில் தான் இந்த வசனங்கள் எல்லாம் இறக்கியுள்ளப்பட்டிருக்கின்றன. அவருடைய 58வது வயதுக்கு பிறகு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 58வது வயதுக்கு பிறகுதான் இந்த சட்டங்கள் எல்லாம் இறக்கியுள்ளப்பட்டிருக்கின்றன என்பதற்கு இந்த வசனத்தினுடைய ஓட்டங்களே சான்றுகளாக இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே அடிகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் ஆளாகி கொண்டிருந்த பின்னர், பிறகு மதீனாவிலே வந்து அவர்கள் குடியேறி ஒரு இஸ்லாமிய அரசை அவர்கள் அமைக்கின்றார்கள். முதல் 2வது ஆண்டிலேயே பத்ர் என்கின்ற இடத்தில் எதிரிகள் மிகச்சிறந்த தயாரிப்புகளோடு வந்து முஸ்லிம்களோடு மோதினார்கள். அல்லாஹ்வுடைய பேரருளால் முஸ்லிம்கள் அதிலே வெற்றி பெற்றார்கள். அடுத்து வந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் தோல்வியுற்றார்கள். ஹிஜ்ரி 5வது ஆண்டு நடைபெற்ற யுத்தத்தில் மீண்டும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்தது. இந்த யுத்தத்தில், ஹிஜ்ரி 5வது ஆண்டு நடந்த அஹ்ஸாப் என்கின்ற யுத்தத்தில் முஸ்லிம்களை ஒரேடியாக வீழ்த்தி அழித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டு வகையான போர் உபாயங்களோடு எதிரிகள் களத்துக்கு வந்திருந்தார்கள். இந்த எல்லா உபாயங்களையும் தூக்கி சாப்பிடுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுலகத்தில் அதுவரைக்கும் அறிமுகமாகி இருக்காத புதிய போர் உத்திகள் மூலமாக எதிரிகளை வீழ்த்தினார்கள். அப்போதுதான் நயவஞ்சகர்கள் என்கின்ற ஒரு குழு முஸ்லிம்களிலேயே எதிரிகளால் உருவாக்கப்படுகின்றது. எப்போதுமே முஸ்லிம்களின் அணியில் நயவஞ்சகர்கள் எதிரிகளால் காலத்துக்கேற்ப உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். அவர்கள் தோற்றத்தில் முஸ்லிம்களைப் போலவே இருப்பார்கள். தோற்றத்தில் அவர்கள் இஸ்லாமிய அடையாளங்களை பெற்றிருப்பார்கள். முஸ்லிம்களைப் போலவே அல்லாஹ் ரசூல் என்று சொல்வார்கள். முஸ்லிம்களைப் போலவே அவர்கள் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். நீ எல்லாம் முஸ்லிமா இங்கே வரக்கூடாது என்று மக்கள் சொன்னால், காவல்துறையின் உதவியோடாவது நான் ஜும்மாவுக்கு வந்தே தீருவேன் என்று அடம்பிடித்துக் கொண்டு வரக்கூடிய காட்சிகளை இப்போது நாம் பார்க்கின்றோம் அல்லவா? இது வரலாற்றின் ஒரு நீட்சி தான், வரலாற்றினுடைய தொடர்ச்சி தான். அப்படி அவர்கள் வந்து செல்வது எதற்காக என்றால், முஸ்லிம்களின் அணியிலே குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக. அதே போல ஹிஜ்ரி 5வது ஆண்டுக்கு பிறகு முஸ்லிம்களிலேயே நயவஞ்சகர்கள் என்கின்ற ஒரு குழுவை யூதர்களும் மக்காவிலே வாழ்ந்த இணை வைக்கக்கூடியவர்களும் சேர்ந்து உருவாக்கினார்கள். இந்த நயவஞ்சகர்களுக்கு என்ன பணி கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், இனிமேல் இஸ்லாத்தை வாளேந்தி நாம் வீழ்த்த முடியாது. போர்க்களத்தில் நேருக்கு நேராக பொருதி முஸ்லிம்களை நாம் இனிமேல் வீழ்த்த முடியாது. அவர்களிடத்திலே ஆயுத வலிமை இல்லாத காலகட்டங்களிலேயே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள்.
எண்ணிக்கையிலே முஸ்லிம்களின் சிப்பாய்கள் குறைவாக இருந்த காலகட்டத்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே ஈமான் என்கின்ற இறை நம்பிக்கையின் வலிமை இருக்கிறது. எனவே இறைவனின் உதவியோடு அவர்கள் வெற்றிகளை இனி வரும் காலங்களில் குவித்துக் கொண்டே செல்வார்கள். எனவே அவர்களை நாம் ஆயுதம் தாங்கி போராடி படைபலத்தை காட்டி மிரட்டி முஸ்லிம்களை வீழ்த்த முடியாது என்பதற்காக முஸ்லிம்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணியத்தை சிதைப்பதற்குமான திட்டங்கள் நயவஞ்சகர்களின் துணை கொண்டு தீட்டப்பட்டது. அப்படி தீட்டப்பட்டதனுடைய ஒரு பகுதி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது சொல்லப்பட்ட பழி. வரலாற்றில் நீங்கள் நன்றாக பாருங்கள், முஸ்லிம்களை தவிர, இஸ்லாம் என்கிற தத்துவத்தை தவிர, இஸ்லாமிய அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய அரசுகளை தவிர வேறு எல்லா அரசுகளும், அது முதலாளித்துவ அரசுகளோ அல்லது கம்யூனிஸ்ட் அரசுகளோ அல்லது கிறிஸ்தவ நாட்டு மன்னர்களோ அல்லது குறிப்பாக யூதர்களோ, எந்த தத்துவமாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஆணை வீழ்த்த, ஒரு சாம்ராஜ்யத்தை சரிக்க, ஒரு மனிதனுடைய கண்ணியத்தை சிதைக்க, அந்த மனிதனுடைய குடும்பத்து பெண்களை இழிவுபடுத்துவதை ஒரு கருவியாகவே பயன்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். நம்முடைய தமிழ் சூழலில் கூட பாருங்கள், சொல்வார்கள் சண்டை வந்துவிட்டா ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்று. அதற்கு என்ன பொருள்? அதற்கு உடைய தாயை இழிவுபடுத்துவதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. உனக்கு வீரம் இருந்தால் என்னோடு மோது என்று சொல்வதுதானே சரியான வார்த்தையாக இருக்க முடியும். அவனை அவமானப்படுத்துவதற்கு, அவனுடைய தாயை அவமானப்படுத்துவது என்பது, ஒரு பெண்ணை வைத்து ஒரு ஆணை இழிவுபடுத்துவது என்பது, ஒரு சமுதாயத்தினுடைய கண்ணியத்தை சிதைப்பதற்கு அந்த சமுதாயத்தினுடைய பெண்களை கூட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்குவது, கோயில் கற்ப கிரகத்தினுடைய அறை வரைக்கும் இழுத்து சென்று 7 வயது பிள்ளை 8 வயது பிள்ளை என்று மாறாமல் முஸ்லிம் பெயர் தாங்கிய பிள்ளைகளாக இருந்தால் அவர்களை சிதைப்பது என்பது இந்த சமுதாயத்துக்கு விடப்படுகின்ற சவால் என்றும், அது இந்த சமுதாயத்தை அவமானப்படுத்தி விட்டதாக அவர்கள் மகிழ்ச்சி அடைவது என்பதும் காலங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். இதிலே இஸ்லாம் தனித்து எங்கே விளங்குகிறது என்றால், இஸ்லாம் கொடிகட்டி பறந்தது. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், 4 சாம்ராஜ்யங்கள் உலகத்தில் இன்று வரைக்கும் வரலாற்று ஆசிரியர்களால் மறைக்க முடியாத சாம்ராஜ்யங்கள் 4 சாம்ராஜ்யங்கள். உமையா கலீஃபாக்கள், அப்பாசிய கிலாஃபத்து, உஸ்மானிய கிலாஃபத்து, இந்தியாவிலே முகலாய மன்னர்கள். இந்த 4 சாம்ராஜ்யங்களிலும் எங்காவது இப்படி பெண்களை பயன்படுத்தி அல்லது பெண்களை சீரழித்து அந்த பெண் எந்த சமுதாயத்தை சார்ந்தவளோ அந்த சமுதாயத்துக்கு அவமானத்தை சேர்ப்பது என்கிற ஒரு பழக்க வரலாற்றில் எங்காவது இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் இருந்ததே இல்லை. ஒன்றே ஒன்று சொல்வார்கள், ஷாஜகானுக்கு 15 மனைவியாம், பின் லாடனுக்கு 25 நம்பர்களில் என்ன கணக்கு இருக்கிறது? யார் வந்து போய் பார்க்க போகிறார்கள்? அவுரங்கஜீபுக்கு 1000 மனைவியாம் என்றெல்லாம் கதைகளை சொல்லுவதுண்டு. அப்போது கூட அவர்கள் தவறான வார்த்தைகளை சொல்ல இயலாதவர்களால் வரலாற்றிலே சிறு துளி அளவுக்கு கூட அவர்களுக்கு சான்றுகள் கிடைக்காது. மனைவி என்கிற பெயரில் தான் கண்ணியமான வார்த்தைகளை தான் சொல்வார்கள். அதிலும் கூட அவர் தன்னுடைய எல்லா பெண்களையும், அது 4ஓ 5ஓ அந்த கணக்குகளுக்கு நாம் இப்போது செல்ல தேவையில்லை, அதுக்குரிய சான்றுகள் அலசி ஆராய வேண்டிய தேவை. எதுவாக இருந்தாலும் மனைவி என்கிற சொல்லை வைத்துத்தான் முஸ்லிம் ராஜாக்களை அவர்கள் பெண்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகளை காட்டி இருக்கின்றார்கள். இப்படி வரலாற்றினுடைய எந்த பகுதியிலே நாம் பார்த்தாலும் அந்த பகுதியில் இஸ்லாத்தை தவிர உலகத்தில் உள்ள எல்லா தத்துவங்களும் பெண்களை ஒரு ஆபாச பிண்டமாக, ஆபாச பதுமைகளாக, பொம்மைகளாக பயன்படுத்தி ஆண்களை வீழ்த்துவதற்கான கருவியாக அவர்களை ஆக்கியிருக்கின்றார்கள் என்பதற்கு வரலாற்றில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் இங்கே பார்ப்போம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை சிதைப்பதற்கு, அவருடைய மகத்துவத்தை குறைப்பதற்கு, மானசீகமாக அவருடைய உள்ளத்திலே ஒரு வகையான தோல்வி மனப்பான்மை ஏற்படுத்துவதற்கு எதிரிகள் கையாண்ட ஆயுதம் எதுவென்று கேட்டால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை இழிவுபடுத்தி வைத்தான். வெளியூர் பயணத்துக்கு போய்விட்டு திரும்பி வருகின்றார்கள். ஒட்டகத்தினுடைய தொட்டிக்குள்ளே ஆயிஷா நாயகி இருக்கிறார்கள் என்று கருதி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை ஓட்டி கொண்டு வந்து விட்டார்கள். அன்னை ஆயிஷா சொல்கிறார்கள், நான் அப்போது மெலிந்திருந்தேன், ரொம்ப எடையெல்லாம் எனக்கு கிடையாது. எந்த அளவுக்கு நான் மெலிந்திருந்தேன் என்றால், ஒட்டகத்தினுடைய தொட்டிக்குள்ளே நான் இருக்கிறேனா இல்லையா என்பதை கூட அதனுடைய வெயிட்டை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் மெலிந்திருந்தேன், ஒல்லியாக இருந்தேன். நான் உள்ளே இருக்கிறேன் என்று கருதி கொண்டு ஓட்டி கொண்டு வந்து விட்டார்கள் ஒட்டகத்தை. ஆனால் நான் பாலைவனத்தில் என்னுடைய இயற்கை தேவை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக இருந்து விட்டேன். திடீரென்று ஒரு மனிதர் தென்பட்டார்.
என்னை பார்த்தவுடன் அவரிடத்திலே ஒரு வார்த்தை கூட அவரிடத்திலே பேசவில்லை. நானும் ஒரு இடத்திலே பேசவில்லை, அவரும் என்னிடத்திலே பேசவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டோம். அவர் புரிந்து கொண்டார் என்ன நடந்திருக்கிறது என்பதை. தன்னுடைய ஒட்டகத்தை மண்டியிட வைத்தார். நான் ஏறி அமர்ந்தேன். நான் மட்டும் ஏறி அமர்ந்தேன். எனக்காக அவர் தன் ஒட்டகத்தை நடத்தி தானும் நடந்து மதீனா வரைக்கும் வந்து சேர்ந்தார். இதை தவிர ஒரு வென்றும் இல்லை. ஆனால் இதற்கு பின்னால் சில கற்பனைகளை கலந்து என்னை பற்றி அவதூறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்னை பற்றி பேசுகிறார்கள் என்பது கூட எனக்கு தெரியாது. நான் என்னுடைய வாப்பா வீட்டில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே இருந்தேன். ஒரு நாள் என்னுடைய இயற்கை தேவைக்காக அப்போது சொல்கிறார்கள், அப்போதெல்லாம் வீடுகளிலே இயற்கை தேவைகளை கழிப்பதற்குரிய பாத்ரூம் வசதிகள் கிடையாது, ரெஸ்ட் ரூம் எல்லாம் அப்போ கிடையாது, வீட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வதில்லை. அரபுலகத்தில் ஒரு மனிதன் அந்த வீட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு அந்த வீட்டிலே சிறுநீரும் கழிப்பானா, அந்த வீட்டிலே 2 பாத்ரூம் போவானா என்று பேசிக்கொள்வாங்க. அங்கு உள்ள கல்ச்சர், அது அப்போ உள்ள கல்ச்சர். எனவே வீட்டுக்கு வெளியில் ஒதுக்குப்புறமாக நாங்கள் செல்வோம். ஒதுக்குப்புறமாக ஒரு நாள் செல்லும் போது ஒரு பெண்மணி இடத்திலே வந்து, இப்படி எல்லாம் பேசுகிறார்கள், அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா என்று எனக்கு சார்பாகத்தான் பேசினார்கள். என்ன சொல்கிறீர்கள் எனக்கு புரியவில்லை என்று விளக்கம் கேட்டேன். அப்போதுதான் எனக்கு இந்த தகவலை சொன்னார்கள். எந்த தேவைக்காக நான் போனேனோ அதை நிறைவேற்றாமலேயே என் இல்லத்துக்கு வந்து விட்டேன். என்னுடைய ஈரக்குலையை அறுபடுவதை போல உணர்ந்தேன். எனக்கு குளிர் காய்ச்சல் வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அந்த மாமனிதரை, அவருடைய கண்ணியத்தை சிதைப்பதற்கு என்னை கருவியாக்கி விட்டார்களே என்று நினைத்து நான் வருந்தினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமல்ல, அவருடைய உற்ற தோழராக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இந்த ஒரே கல்லை வைத்து வீழ்த்தி விடலாம் அல்லவா? தொடக்க நாள் தொட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்ன அந்த முதல் நாள் தொட்டு இன்று வரைக்கும் எந்த சமரசமும் இல்லாமல் எல்லாவற்றையும் இழந்து இவர் ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கிறாரே, உமராவது ஒரு காலத்தில் எதிர்த்தார். இப்படி உறுதியாக நிற்கின்றாரே, இந்த மனிதரையும் சேர்த்து சிதைத்து விடலாம் என்பதற்காக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, இவர்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று எதிரிகள் திட்டமிட்டிருந்தார்கள். அதன் பிறகு எல்லாம் வல்ல அல்லாஹ் 11 வசனங்களை சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் இறக்கி வைத்தான். இந்த சூரத்து நூர் என்கிற இந்த அத்தியாயம் தான் ஒரு கைட் புக், ஒரு வழிகாட்டு புத்தகம். இந்த அத்தியாயம் ஒரு வழிகாட்டு புத்தகம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், புதிதாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஊர் மக்களுக்கு முதலாவது சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தை படித்து அவர்களுக்கு விளக்கத்தை சொல்லுங்கள், அதிலே எல்லா ஒழுக்கமும் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு சூரத்து நூரை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். அதிலே ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்வு, குடும்ப வாழ்வு, இவை அனைத்துக்கான சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நீங்கள் அந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள். இறக்கப்பட்ட பின்னணி இதுதான். ஆயிஷா நாயகி கண்ணியமான என்பதை சொல்வதுதான் அந்த அத்தியாயம் இறக்கப்பட்ட காரணம், நோக்கம், அந்த காலகட்டம் அதுதான். ஆனால் எங்கேயும் அல்லாஹ்வின் வார்த்தைகள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்காது. எங்கேயுமே உணர்ச்சி பூர்வமா இருக்காது. நிதானமாக அணுகி இருப்பான். இப்படியெல்லாம் ஏன் வருது, அவன் பேசுவதற்கு ஏன் நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும், அந்த வாயை அடைப்பதற்கு நீங்கள் எப்படி எல்லாம் நடந்து கொள்ள வேண்டும், உங்கள் வீட்டுக்குள் யாரும் வந்தால் கதவை தட்டி சலாம் சொல்லி வருவதற்கே நீங்கள் அனுமதியுங்கள், சும்மா எல்லாரையும் அனுமதிக்காதீர்கள், யாரும் யாரையும் இழிவாக நீங்கள் அவதூறாக பேசிவிடாதீர்கள், மானக்கேடான செயலை செய்தவனுக்கு நீங்கள் கசையடிகளை கொடுங்கள், தண்டனைகளை பகிரங்கமாக நீங்கள் பொது இடத்திலே வைத்து நீங்கள் நிறைவேற்றுங்கள். இப்படி ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு குடும்ப வாழ்க்கைக்கான ஒழுக்க முறை, தனிப்பட்ட மனிதனுடைய ஒழுக்க முறைகளை எல்லாம் வல்ல இறைவன் அந்த சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் எடுத்துரைக்கின்றான். அன்புக்குரியவர்களே, மொத்தத்தில் நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்றால், இந்த அத்தியாயத்தை வைத்து இஸ்லாத்தை தவிர உலகத்தில் அமைக்கப்பட்ட எல்லா அரசுகளும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாமல் வேறு தத்துவங்களின் அடிப்படையில் அமைந்த அரசுகள், அது முதலாளித்துவமோ கம்யூனிசமோ யூத மதத்தின் அடிப்படையிலோ அல்லது கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையிலோ அல்லது வேறு தர்மங்களின் அடிப்படையிலோ, தமிழ் கலாச்சார சூழலிலும் நீங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட அரசுகளாக இருந்தாலும் அந்த மன்னனை வீழ்த்த யாரோ சில பெண்களைத்தான் அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். இஸ்லாத்துல மட்டும் அது கிடையவே கிடையாது. விமர்சிக்கப்பட்ட இஸ்லாமிய அரசுகளில் கூட அது கிடையாது. முகலாய மன்னர்களை சில பேர் விமர்சிப்பார்கள். அது ஒரு வரலாற்று மாணவன் என்ற அடிப்படையில் எனக்கு மாற்று கருத்துக்கள் உண்டு. முடிந்த அளவுக்கு ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்றுதான் அவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் மீது கூட
இந்த மாதிரியான இப்படி பெண்களை வைத்து சாம்ராஜ்யங்களை வீழ்த்த நினைத்ததாக வரலாற்றில் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் எந்த தத்துவம் அல்லது எந்த தத்துவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் பெண்களை இழிவாக நடத்துகின்றார்கள், பர்தா போட்டு முடக்கி வைக்கின்றார்கள் என்று சொல்கிறார்களோ அந்த தத்துவத்தை சார்ந்தவர்கள் தான் வரலாறு முழுக்க பெண்களை ஆபாச கருவிகளாக ஆபாச பொம்மைகளாக ஆக்கியிருக்கின்றார்கள். நீங்கள் நான் என்ன சொல்றேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த ஃபைல்ஸ் ஒன்று வந்திருக்கு பாருங்க, இப்போ எப்ஸ்ட்ரீம் ஃபைல்ஸ். கொலை நடுங்குது. ஒரு நிமிடம் 30 செகண்டுக்கு மேல அந்த புகைப்பட காட்சிகளையோ அங்கிருந்து வரக்கூடிய குறுங்காணொளிகள் குட்டி குட்டி வீடியோக்களையோ 30 செகண்டுக்கு மேல பார்க்க முடியாது. உள்ளம் பதறுது. அப்படி பார்ப்பதற்கே கொலை நடுங்குகிறது, உள்ளம் பதறுகிறது என்று சொன்னால் இதை செய்வதற்கு சில பெரிய மனிதர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்ன? ஒரு நாட்டை வீழ்த்துவதற்கு உங்களுடைய பெட்ரோ டாலர் பாலிடிக்ஸுக்காக வருமானத்துக்காக எத்தனை குழந்தைகளை சீரழித்து இருக்கின்றார்கள். 6 மில்லியன் டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறதா சொல்றாங்க. 60 லட்சம் டாக்குமெண்ட்டுகள் 1500 என்னவோ தான் வெளியில வந்திருக்கான். வந்ததே நம்மளால தாங்க முடியல. இன்னும் எவ்வளவு அருவருப்பானவைகள் எல்லாம் இருக்கின்றன என்று அதற்காக தீவுகள் விலை 72 ஏக்கர்ல தீவு விலை கொடுத்து வாங்கியிருக்கான். எவ்வளவு பெரிய பயங்கரமான பிசினஸ் பாருங்க. உலகத்திலேயே மதுவுக்கு அடுத்தபடியாக மிக கொடூரமான பயங்கரமான பிசினஸ் போனோகிராஃபி தான். போனோகிராஃபி தான் செகண்ட் லார்ஜஸ்ட் பிசினஸ், பெரிய பிசினஸ். மதுவுக்கு போதைக்கு போதை எல்லா வகையான போதைகளுக்கும் அடுத்தபடியாக டாக்டர் யாசிர் காதி என்கின்ற புகழ்மிக்க ஒரு ஸ்காலர் இருக்கின்றார் அமெரிக்காவில். அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார். அந்த புத்தகத்திலே அவர் சொல்லுகின்றார், சொசைட்டி ஆஃப் ஆண்ட்ராலஜி அண்ட் செக்சுவல் மெடிசன் என்கின்ற ஒரு நிறுவனம் அது நடத்தியிருக்கக்கூடிய ஆய்வில் சொல்லுகின்றார்கள், 28,000 ஆண்களிடம் பெறப்பட்ட தனிப்பட்ட ரகசிய தகவல் 28,000 ஆண்களிடத்தில் எடுக்கப்பட்ட தகவல்களில் போனோகிராஃபி அவர்கள் பார்த்ததனால் ஆபாச படங்கள் ஆபாச காட்சிகள் அந்த வீடியோஸ் இதை பார்த்ததனால அவர்கள் தன்னுடைய சொந்த மனைவியோடு தாம்பத்தியம் வைத்துக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்மை குறைவு வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொன்று டாக்டர் யாசிர் காதி என்பவர் ஒரு வேதியியல் பேராசிரியர் அமெரிக்காவில். அவர் சொல்லுகின்றார், ஒரு மனிதன் ஆபாச வீடியோக்கள் ஆபாச புகைப்படங்கள் பார்க்கின்ற போது அவனுடைய மூளையில டொபமைன் சுரக்குதான். டொபமைன் எப்ப சுரக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் மது குடிக்கும் போதுதான் சுரக்கும். ஒரு மனிதன் மது குடிக்கும் போது, கஞ்சா பண்ணும்போது, போதைப் பொருட்களை அவன் கன்சியூம் பண்ணும்போது, அனுபவிக்கின்ற போது, உள்ளிழுக்கின்ற போது அவனை சந்தோஷமாக வைத்துக் கொள்வதற்காக மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு சுரப்பிக்கு பேர் தான் டொபமைன்கிறது. அந்த டொபமைன் என்பது ஆபாச படங்களை பார்க்கும் போதும் சுரக்கிறது. ரெண்டுக்கும் இடையில் நெருக்கமான ஒரு ஒற்றுமை இருக்கிறது. மது எப்படி போதையோ அதே போல ஆபாச படங்களை பார்ப்பதும் ஒரு போதைதான். மது எப்படி ஒரு மனிதனுடைய மூளையை மயக்குமோ அதே போல ஆபாச படங்கள் பார்ப்பதும் ஒரு மனிதனுடைய மூளையை மயக்கும். மது எப்படி ஒரு மனிதனை முடக்கி போடுமோ, அந்த ஞாபகம் வந்துருச்சுன்னா முதல்ல அதைத்தான் செய்யணும், வேற எதுவுமே அவன் கண்ணுக்கு தெரியாது. அதே போல ஆபாச எண்ணங்கள் புகைப்படங்கள் பார்ப்பதன் மூலமாக அந்த எண்ணம் தோன்றிவிட்டால் அதை தவிர அவன் கண்ணுக்கு எதுவுமே தெரியாது. முன்னால் இருப்பது சின்ன பிள்ளையா, பெரிய ஆளா, தொழில் முறையிலே தப்பு செய்யக்கூடியவளா, அல்லது இல்லத்தரசியா, சகோதரியா, தாயா என்பதை கூட ஒரு மனிதன் பார்க்க மாட்டான். டொபமைன் சுரந்துருச்சுன்னா சிந்திக்கும் திறன் முழுவதுமாக தடைபட்டு போய்விடும். சொல்வது டாக்டர் யாசிர் காதி, ஒரு வேதியியல் பேராசிரியர், அமெரிக்காவில் பணியாற்றியவர். ஒரு ஆய்வின் முடிவாக அதை அவர் வெளிப்படுத்துகின்றார். இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக செய்யப்படக்கூடிய கொடுமைகள் என்பவை மேற்கத்திய உலகம்தான் அதனுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது. அதுக்காக ஒரேடியா நம்ம மேற்கத்திய நாடுகளை குறை சொல்லவில்லை. அங்கதான் இந்த விழிப்புணர்வு வந்திருக்கு. அவன் தான் வெளியில கொண்டு வந்திருக்கான். நாங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படியும் கெட்டவனா இருப்போம், எங்களை ஆள்றவன் நல்லா இருக்கணும், அதுதான் அவன் பாலிசி. ஒரு சமுதாயமே நாங்க அப்படித்தாயா,
எங்க சமுதாயம் இப்படித்தான், மது இங்க அனுமதிக்கப்பட்டாச்சு, யார் வேணாலும் எப்ப வேணாலும் யார் கூட வேணாலும் வாழ முடியும். ஆனால் எங்களை ஆள்றவன் இப்படித்தான் இருக்கணும், அவன் தப்பு செய்யக்கூடாது. அவன் எங்களுக்கு, நாங்க அவன் கையில ஆட்சியை கொடுத்துருக்கோம்ல, அவனுக்கு ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்க வேண்டும் அல்லவா, ஒரு ஒழுக்கம் இருக்க வேண்டும் அல்லவா என்று கேட்கக்கூடிய மனசாட்சி அந்த சமுதாயத்திடம் இருக்கிறது. அந்த வகையில் அதை பாராட்டலாம். ஆனால் இந்த நேரத்தில் நாம் உலக சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டியது என்னவென்று சொன்னால், இஸ்லாம் தான் இதிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்கிறது. ஒரு தத்துவம் என்ற அடிப்படையில், தனிப்பட்ட நபர்களை நான் இங்கே சொல்லவில்லை. எல்லா மனிதனிடத்திலும் பலகீனங்கள் இருக்கலாம், அரபு ஷேக்குகள் இருக்கலாம், யார்கிட்ட வேணாலும் இருக்கலாம். இப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸா அதுக்கு பேரு. அந்த ஃபைல்ஸ் வெளி வந்த உடனே உலகமே நடுங்குது, சம்பந்தப்பட்டவெல்லாம் ஆடுறான், அம்பலப்பட்டு விட்டோமே என்று. நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கின்றேன், அல்லாஹ்விடத்திலும் ஒரு ஃபைல் இருக்கு, ஒவ்வொருத்தன் பேர்லையும் ஒரு ஃபைல் இருக்கு. ஒவ்வொருத்தன் பேர்லையும் அல்லாஹ் ஒரு ஃபைல் வச்சிருக்கான். அந்த ஃபைலை எப்ப அவன் எடுத்து போடுவான்? மறுமை நாள்ல எடுத்து விரிச்சு போடுவான். பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரக்கமிக்கவன், கருணை மிக்கவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ். எல்லாரையும் அவமானப்படுத்த மாட்டான், எல்லாரையும் அவமானப்படுத்த நினைக்க மாட்டான். யார் தவறு செய்துவிட்டு அதை பகிரங்கமாக சொல்லி பெருமை அடிக்கின்றானோ அவனை அல்லாஹ் அசிங்கப்படுத்துவான் மறுமை நாளில். நான் மறைச்சதை நீ சொல்லுவியா வெளியில? நான் தான் மறைச்சிட்டேன்ல, நீ அமைக்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீ 4 பேர்ட்ட போனை போட்டு சொல்ற, இந்த மாதிரி செஞ்ச, நான் போட்டாவை பாரு, அதை பாரு, இதை பாரு. இவர்களை அல்லாஹ் அவமானப்படுத்துவான். இந்த அவமானத்தை இவன் உலகில் தனக்கு உருவாக்கி கொண்டு அதை பெருமை என்று கருதியதனால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். எல்லாருக்கும் ஒரு ஃபைல்ஸ் இருக்கு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் மாதிரி அல்லாஹ் ஃபைல்ஸ், அல்லாஹ் தரக்கூடிய ஃபைல், அது அவன் வெளிப்படுத்தக்கூடிய ஃபைல். அந்த ஃபைல் எப்போ வரும்? மரணத்துக்கு பின்னர் வரும், வாழ்க்கையில வரும். திருந்த வேண்டியவர்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல யார் யார் பேரெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் மட்டுமல்ல, உலகத்துல மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் சிந்திக்க வேண்டிய, சீர்தூக்கி பார்க்க வேண்டிய உணர்வை தருகின்ற ஃபைல்ஸ் தான் இப்போது வெளியே வந்திருக்கு. 6 மில்லியன் 60 லட்சம் ஃபைல்ஸ் வெளிவந்தா எவ்வளவு பேர் தெருவுக்கு வருவான், எவ்வளவு அரசாட்சிகள். ஒரு போன் காலிலே பிசினஸே மாறுது. ரஷ்யால இருந்து எங்க போகுது? வெனிசுலாவுக்கு போகுது. ஒரு போன் காலில் போகுது. இன்னும் 2-3 போன் வந்தா என்னெல்லாம் போக போகுதுன்னு தெரியல. அமெரிக்காவுக்கு இந்தியாவை எழுதி வச்சான்னு வச்சுருவான் போல் தெரியுது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். நமக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை யார் யாரையோ குறை சொல்லி கொண்டிருப்பதல்ல. முதலாவது நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நமக்கு ஒரு ஃபைல் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த ஃபைலை பார்க்கும்போது மனுஷன் என்ன சொல்லுவான் என்பதை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா ஹஸாஹா வவஜது மா அமிலு ஹாதிரா. அவன் சொல்வானாம், என்ன இது, ஒரு சின்ன பிழையையும் விட்டு வைக்கவில்லை, ஒரு பெருசையும் விட்டு வைக்கல. பெருசுனா கேமராவில் அடைக்க முடியாத அளவுக்கு பெருசா இருந்தா அதுவும் வந்துருச்சு, சின்ன சின்ன பிழைகளா இருந்தால் அதுவும் கவர் ஆயிடுச்சு. வஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்த எல்லா செயல்களும் அங்கே கண்ணுக்கு முன்னால் இருப்பதை அவர்கள் பார்ப்பார்கள். மறுமையின் மீது சந்தேகம் கொண்டவர்கள் எல்லாம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பார்த்து மறுமையையாவது நம்பி தொலைங்கள். அப்போதுதான் உங்களுடைய இம்மை வாழ்வும் ஒழுக்கமா இருக்கும். இம்மை வாழ்வு ஒழுக்கமா இருந்தால் மறுமையும் சரியாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒழுக்கமான வாழ்வை அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, ஒரு சின்ன அறிவிப்பு. நம்முடைய ஆண்டு முழுக்க நம்முடைய பள்ளி வாசலில் மாலையில் நடைபெற்று வரக்கூடிய மதரசாவினுடைய மாணவ மாணவியரின் நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகையிலிருந்து ஆரம்பித்து இஷா வரைக்கும் நடைபெறவிருக்கின்றது. பேரண்ட்ஸுகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். தொழுகையாளியும் கலந்துக்கிட்டு மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதே போல ரமலான்ல இங்க பேச்சுலர்ஸ் நிறைய கொஞ்சம் பேர் வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க, வெளியூர்லேருந்து வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சஹர் உணவு ரமலான்ல ஏற்பாடு செய்யப்படுது வருஷந்தோறும். உங்களுக்கு டோக்கன் முதல்ல நீங்க வாங்கிக்கணும். டோக்கன் இருந்தேன்னா நபர்களுடைய எண்ணிக்கையை கணக்கெடுக்க வசதியாக டோக்கன் இன்ஷா அல்லாஹ் இஷ்யூ பண்ணப்படுது. பிலால் பாய்ட்ட இன்ஷா அல்லாஹ் இளைஞர்கள் அந்த டோக்கனை நீங்க வாங்கி அதை பயனடையுங்கள். அதற்கு உதவி செய்யக்கூடிய மக்களுக்கும் எல்லாரும் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.